Good morning, student. Today you can see the topic ammonia, formula NH3. Ammonia preparation, hydrolysis of urea to form ammonia. First one preparation, urea, NH2CO, NH2, hydrolysis of urea. யூரியா வந்து ஹைட்ரோலைசிஸ் பண்றப்ப அம்மோனியா காம்பவுண்ட் கிடைக்கக்கூடியதா இருக்கும். 2NH3 இருக்கக்கூடிய ஆக்சிஜன், இந்த ஆக்சிஜன் வந்து பாத்தீங்கன்னா CO2, கார்பன் மோனாக்சைடு, இந்த ஆக்சிஜனோட CO2 பேலன்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு நைட்ரஜன் இருக்கு. 2NH3 அம்மோனியா with carbon dioxide, hydrolysis of urea to form ammonia. Next one laboratory preparation வந்து பாத்தீங்கன்னா laboratory preparation. இதுல லேப்ல ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அம்மோனியா ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய process அம்மோனியம் சால்ட்டோட ஆசிட் அம்மோனியம் சால்ட்டோட பேஸை ட்ரீட் பண்ணும்போது அம்மோனியம் சால்ட்டோட பேஸை ட்ரீட் பண்ணும்போது பேசிக் காம்பவுண்ட ப்ராடக்ட்டா அம்மோனியம் வந்து கிடைக்கக்கூடியதா இருக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அம்மோனியம் குளோரைடோட ஒரு பேசிக் காம்பவுண்ட் கால்சியம் ஆக்சைடு எடுத்துக்கிறோம். இப்போ ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா அம்மோனியா, இதில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அம்மோனியா கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த கால்சியம் குளோரைடு வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் குளோரைடா CaCl2 ரிமூவ் ஆயிடும். இப்போ பேலன்ஸ் பண்ணணும்னா 2NH3 6 பார்த்தீங்கன்னா 8 ஹைட்ரஜன் இருக்கு. இன்னும் ஒரு ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகாம இருக்கு. பார்த்தீங்கன்னா H2O ரிமூவ் ஆயிடும். அம்மோனியா பிளஸ் கால்சியம் குளோரைட் வித் வாட்டர். இப்போ அம்மோனியம் காம்பவுண்ட் அம்மோனியம் சால்ட்டோட பேஸை ட்ரீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்க, அம்மோனியம் அயானா. இப்போ அம்மோனியம் சால்ட் அம்மோனியம் குளோரைடா அம்மோனியம் சல்ஃபேட் அம்மோனியம் சால்ட்டோட இதோட பேஸை ட்ரீட் பண்ணும்போது ஹைட்ராக்சைடு NH3 plus ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இதுல OH இருக்கிறப்ப வாட்டரா மாறக்கூடியது. இது அப்போ சொல்யூஷன் அயானிக் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விலிபிரியமா இருக்கக்கூடிய இந்த ரியாக்ஷன் அம்மோனியா வாட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்போ சொல்யூஷன் வந்து கொடுக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அம்மோனியம் அயானாவும் ஹைட்ராக்சைடு அயானாவும் டிசோசியேட் ஆகும், அயனைஸ் ஆகக்கூடியதா இருக்கும். அதான் இந்த ரியாக்ஷன். அம்மோனியம் சால்ட்டோட பேஸை ட்ரீட் பண்ணும்போது அம்மோனியா ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ரியாக்ஷன். நெக்ஸ்ட் ஒன்னா டீகம்போசிஷன், அதாவது மெக்னீசியம் நைட்ரைடை வாட்டரோட ட்ரீட் பண்ணும்போது வாட்டரோட ட்ரீட் பண்றப்ப ப்ராடக்ட் வந்து அம்மோனியா ப்ரிப்பேர் பண்ணலாம். மெக்னீசியம் நைட்ரைடோட வாட்டரை ட்ரீட் பண்றப்ப 2NH3 இதுல இருக்கக்கூடிய மெக்னீசியமும் இதுல இருக்கக்கூடிய வாட்டரோட வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. நைட்ரஜன் ஹைட்ரஜனோட அம்மோனியா 2NH3 மெக்னீசியம் பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடா மாறுது. நம்ம பேலன்ஸ் பண்ணணும். இதுல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்கக்கூடியதா இருக்கு, இந்த மெக்னீசியத்துக்கு 3 வரணும். இப்போ ஆக்சிஜன் ஹைட்ரஜன் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். இங்கே 6 ஆயிடுச்சு. மெக்னீசியத்துக்கு இங்கே 3NgOH2 அப்படின்னு கொடுத்தோம்னா நாங்கள் 6 ஆக்சிஜன் இருக்கக்கூடியதா இருக்கு, 6 ஹைட்ரஜன், 6 ஆக்சிஜன் அண்ட் 6 ஹைட்ரஜன், 12 hydrogen plus 6 H2O, 6 into 2 12 hydrogen, 2 into 3 6 hydrogen, 2 into 3 6 hydrogen balance ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன்னா another one preparation, இது ஒரு important preparation. இந்த அம்மோனியா preparation வந்து பார்த்தா Haber processல அம்மோனியா preparation reaction தான் இது. N2 இப்போ நைட்ரஜனோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டில பார்த்தது தான் நைட்ரஜன் வித் ஹைட்ரஜன் டு ஃபார்ம் அம்மோனியா. இப்போ நைட்ரஜனோட ஹைட்ரஜனை ட்ரீட் பண்றோம். இது ஒரு ஈக்விலிபிரியம் ரியாக்ஷனா அம்மோனியா
ammonia prepare ஆகக்கூடியதா இருக்கும். Nitrogen with hydrogen to form ammonia at higher temperature 200 atmospheric pressure, high temperature ல at particular pressure ல இந்தோட catalyst யூஸ் பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா partial amount K2O alumina Al2O3. இதுல காமனா யூஸ் பண்ணக்கூடிய catalyst ion catalyst. Haber process ammonia preparation reactions used in catalyst ion and molybdenum promoters. இதுல another second material ஆட் பண்ணக்கூடியது promoters. balance பண்றப்ப 2NH3 nitrogen with hydrogen to form ammonia at optimum temperature, high temperature and pressure to form ammonia, equilibrium product catalyst ion K2O and alumina. The partial amount of potassium oxide and alumina, the reaction is fastly conduct. The reaction is faster நடக்கிறது, சீக்கிரம் ப்ராடக்ட் yield கொடுக்கிறதுக்கு இந்த partial amount K2O and alumina வந்து ஆட் பண்ணக்கூடியதா இருக்கு. இதுல நமக்கு தேவையான Haber process nitrogen இது liquid air fractional distillation மூலமா nitrogen gas இதுக்கு prepare பண்ணிக்கிறாங்க. another one hydrogen water gas ல இருந்து hydrogen எடுத்துக்கறாங்க இந்த Haber process அம்மோனியாவுக்கு. இந்த அம்மோனியா prepare பண்றதுக்கு இதோட nitrogen with hydrogen ஹீட் பண்ணும்போது ஸ்டீம் பாஸ் பண்ணி அம்மோனியாவை தனியா செப்பரேட் பண்ணி எடுத்துக்கறாங்க. இது வந்து அம்மோனியாவோட preparation. இதோட properties of ammonia. NH3 வந்து பாத்தீங்கன்னா அம்மோனியா கேஸ், pungent gas, pungent smell இருக்கக்கூடியதா இருக்கும், கார நெடி இருக்கக்கூடியதா இருக்கும், pungent smell இருக்கக்கூடியதா இருக்கும் அம்மோனியா கேஸ். 9 atmospheric pressureல இந்த அம்மோனியாவை liquefied-ஆ கன்வெர்ட் பண்ண முடியும். இதோட பாயிலிங் பாயிண்ட் -38.4 degrees Celsius, freezing point -77 degrees Celsius -degree. liquid ammonia வந்து பாத்தீங்கன்னா பாயில் ஆகக்கூடிய 38.4 degree Celsius, freeze ஆகக்கூடிய -77 degree Celsius. இந்த அம்மோனியா வாட்டரோட aqueous சொல்யூஷன்ல அம்மோனியாவும் வாட்டரும் இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாண்ட் மூலமா ஒரு ஸ்ட்ராங் பாண்டை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஒரு இன்டராக்டிவ்ல இருக்கக்கூடியதா இருக்கும், ஸ்ட்ராங் பாண்டா இருக்கக்கூடியது. அதாவது ஹைட்ரஜன் பாண்ட், அம்மோனியா பாண்டட் டு ஹைட்ரஜன், வாட்டர் மாலிக்யூல் டு ஹைட்ரஜன் பாண்டிங். ஹைட்ரஜன் பாண்ட் மூலம் ஸ்ட்ராங் பாண்டா இருக்கக்கூடியதா இருக்கும். இது எக்ஸ்ட்ரீம்லி சால்யுபிள் இன் வாட்டர். அம்மோனியா எக்ஸ்ட்ரீம்லி சால்யுபிள், அதிகமா உடனே வந்து வாட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கரையக்கூடியதா இருக்கும். வாட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 720 volume in 1 volume water at 20 degrees Celsius, 760 millimeter pressure. Pressure la 20 degrees Celsius, 760 millimeter mercury pressure la வந்து பாத்தீங்கன்னா 720 volume in 1 volume of water. இந்த அம்மோனியா 720 வால்யூம் இருக்கக்கூடியது ஒரு வால்யூம் வாட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து சால்பிள் ஆகக்கூடியதா இருக்கும். எக்ஸ்ட்ரீம்லி சால்பிளா இருக்கக்கூடியது அம்மோனியா வந்து அதிகமான கரைதிறனை கொண்டு இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் இதோட இன்னொரு ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா NH3H2O at lower temperature la hydrated ammonia to NH3H2O. lower temperature la ammonia, hydrated ammonia, NH3H2O to NH3H2O converted ஆகக்கூடியதா இருக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா aqueous solution ல அம்மோனியா வாட்டரோட இதே மாதிரி
அம்மோனியாவை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அதோட ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அம்மோனியம் அயான் ஹைட்ராக்சைடு அயான் NH3 இது ஒரு ஹைட்ரஜன் NH4+ இது H2OH னு இருக்கும். இப்போ OH- அயான் அம்மோனியா வாட்டரோட அக்வஸ் சொல்யூஷன்ல அம்மோனியம் அயான் ஹைட்ராக்சைடு அயானை கொடுக்கக்கூடியதா இருக்கும். வாட்டர் ஈஸியா அக்வஸ் சொல்யூஷன்ல ஹைட்ரேட்டட் அம்மோனியா மாலிகுலை பிரசன்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். இப்போ dielectric constant of ammonia is high value. Dielectric constant is high value of ammonia. So good solvent like water. அம்மோனியா வந்து பாத்தீங்கன்னா good solvent like water மாதிரியே இது ஒரு சால்வெண்டா இருக்கக்கூடியதா இருக்கும். அம்மோனியா resembles physical properties of water. வாட்டர் போலவே வந்து பாத்தீங்கன்னா இதோட physical property அம்மோனியாவுக்கும் சேமா ஒரே மாதிரி இருக்கக்கூடியதா இருக்கும். இப்போ அம்மோனியா aqueous solution அதாவது dielectric constant வந்து ஹையா இருக்கனால good ionic solvent இருக்கு அப்படினு சொல்றோம். அதுக்கான ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா NH3 இதுல எப்படி இது பாத்தீங்கன்னா NH4+ ஆகும் NH2- அம்மோனியம் அயான் அமைடு வந்து தனியா டிசோசியேட் ஆகக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி வாட்டர் ஓட dielectric constant இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் H3O+ ஆகும் OH- ஹைட்ராக்சைடு அயான் ஹைட்ரோனியம் அயான் ஹைட்ராக்சைடு அயானா அயனைஸ் ஆகக்கூடியதா இருக்கும். இதோட dielectric constant வாட்டருக்கு அதிகமா இருக்கக்கூடியது. இதோட K வேல்யூ 23 டிகிரி செல்சியஸ்ல H3O+ OH- இதோட வேல்யூ 10⁻⁴. இதோட வேல்யூ 10⁻⁴ இருக்கக்கூடியது. இதோட ஈக்லிபிரியம் வந்து பாத்தீங்கன்னா -50 டிகிரி செல்சியஸ்ல NH4+ NH2- 10⁻30. இதோட ப்ராப்பர்ட்டிஸா அனதர் ப்ராப்பர்ட்டிஸா அம்மோனியாவோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி